வெல்கம் டு வைபித்தாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை. பூரண கொழுக்கட்டைக்கு மேல் மாவு வெடிக்காமல் ரொம்ப சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா மேல் மாவு காயாத நல்லா சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டைக்கு மேல் மாவுக்கு நான் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன், மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை கழுவி ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கிறேன். அப்புறம் அரைச்சிட்டு கொழுக்கட்டை மாவு எப்படி தயாரிக்கிறதுன்னு காட்டுறேன். பாருங்க, கழுவி ஊற வச்சிருக்கேன். ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும், நான் அரைக்கிற போது உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, அரிசியை ஊற வச்சோம். 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி இருக்கு. இதை வடிச்சுக்கலாம். இப்போ வடிச்ச அரிசியை இந்த ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஒரு டம்ளர் இதில் அரிசி எடுத்திருந்தோம். அதுக்கு நமக்கு இந்த மேல் மாவுக்கு மொத்தமாகவே 2.25 டம்ளர் தண்ணி தேவைப்படும். இப்போ இதில் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நமக்கு மொத்த தண்ணியே 2.25 டம்ளர் இருந்தால் போதும். இதில் நம்ம எவ்வளோ ஊற்றுறோன்னு கணக்கு வச்சுட்டு அரைக்கலாம். முதல்ல இதை பொடிச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, இப்படி உடைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். மொத்தமாக இதுக்கு 2.25 டம்ளர் தண்ணி தேவைப்படும். இப்போ நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுறேன். நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதுக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஊற வச்ச தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் மேல் மாவுக்கு உப்பு போட்டுக்கலாம். சும்மா ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம். மேல் மாவுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். இந்த அரைச்ச மாவை போட்டு கிளறிக்கலாம். மேல் மாவுக்கு ரொம்ப ஈஸியாக கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக வெடிக்காத காயாத நல்லா வரும். அதுக்காக தான் இப்படி அரைச்சி செய்கிறோம். நான் மாவு பச்சரிசிங்கிறதுனால 2 டம்ளர் தண்ணி இழுக்கும். ரேஷன் பச்சரிசி போட்டு செய்கிறதா இருந்தால் நீங்கள் 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தம் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற விதத்தில் எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்ச மாவு இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊற்றி அலசி போட்டுக்கிற மாவு நிறைய இருக்கு. நல்லா அதுவே ஒட்டாம வந்துடும். மாவு நல்லா வெந்துடும். 5 நிமிஷத்துல கெட்டி ஆயிடும். இன்னும் அப்படியே நல்லா சுழண்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். ரொம்ப சாஃப்டா ஆயிடும். ரொம்ப கிளறதெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டிங்கன்னா போதும். பாத்தீங்களா, நல்லா வெந்துருக்கு. தொட்டா ஒட்டலை பாருங்க. மாவு நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். பாருங்க, 1 டம்ளர் தேங்காய் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் தேங்காய்க்கு 3/4 டம்ளர் வெல்லம் போட்டா போதும். ஒண்ணுக்கு ஒண்ணு கூட போடலாம். உங்களுக்கு இனிப்பு பிடிக்குங்கிறவங்க 1க்கு 1 கூட போட்டுக்குங்க. நான் 1 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியா எடுத்திருக்கேன் வெல்லத்தை. இத கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி கொண்டு வந்துடலாம். இந்த 1 டம்ளர் தேங்காய்க்கு 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லப்பாக இதுல வடிச்சு போட்டுக்கலாம். வடிகட்டி போடுறது நல்லது. அதனால எனக்கு அதே பழக்கமாயிடுச்சு. இது கொஞ்சம் கொதி வரட்டும். இந்த தேங்காவை போட்டு கிளறிக்கலாம். இதுல நம்ம 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். லேசான கம்பிப்பாக வந்தா தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். இன்னும் 1 டம்ளர் வெல்லத்துக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வடிகட்டி போட்டிருக்கேன். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா சரியா இருக்கும். நம்ம இதில் தேங்காய் போட்டுக்கலாம்.
பாருங்க, பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம வாசனைக்காக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பூரணம் நல்லா வாசனையா இருக்கும். நமக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இது இன்னும் ஆற ஆற கெட்டி ஆயிடும். இதையும் ஆற வைக்கணும். இதுவும் ஒரு 5 நிமிஷம் ஆறணும். ரெண்டும் ஆறட்டும், ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். பாருங்க, மாவை நல்லா ஆற வச்சு கட்டி இல்லாத நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு ஈஸியா கிண்ணம் பண்ண வரலன்ட்டு கஷ்டப்பட வேண்டாம். பாருங்க, இப்படி இது போல ஒரு உருண்டை எடுத்துக்குங்க, மாவு எடுத்துக்குங்க. இது போல ஒரு ஷீட் எடுத்துட்டு இந்த ஷீட்ல போட்டு சும்மா லைட்டா எண்ணெய் கை பண்ணிட்டு தட்டி விடுங்க. மெலிசா உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு இப்படி தட்டிக்குங்க. ஒண்ணும் விரிசல் ஓரம் எதுவுமே ஆகாது, நல்லா வரும். பாருங்க, இப்படி போட்டு இதுல போட்டுக்குங்க. பூரணத்தை இப்படி உருட்டி வச்சிருக்கேன். பூரணத்தை இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா மூடிக்குங்க. பாருங்க, மூடிட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எடுத்துருங்க. பாருங்க, ஈஸியா இது போல மோல்டு வச்சு செய்யுங்க. ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. பாத்தீங்களா? அழகா வந்திருக்கு பாத்தீங்களா? இது போல மோல்டுல ஈஸியா அப்படி தட்டி போட்டு எடுத்துருங்க. இது பூண்டு மாதிரி இருக்கும் மாடல். பாருங்க, இதுலயும் கொஞ்சம் நம்ம ஆயிலோ நெய்யோ ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப இதுல கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா உள்ள ஓரமெல்லாம் அப்ளை பண்ணிடுங்க. உள்ள எல்லா பக்கமும் நல்லா மாவு படுற மாதிரி நல்லா ஃபில் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு இது போல பூரணத்தை எடுத்து உள்ள போட்டுக்குங்க. கொஞ்சோண்டு மாவு எடுத்து, மாவு எவ்வளவு நல்லா வருது பாருங்க. நம்ம எப்படியெல்லாம் செய்யறோமோ அது போலலாம் வருது. மாவு சாஃப்டா இருக்கு. இப்படி ஓபன் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா அழகா வரும். எவ்வளவு நல்லா வந்திருக்கு பாருங்க. அது போல நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அது போல நம்ம மோல்டுல போட்டு செஞ்சுக்கலாம். இப்ப எல்லாமே உங்களுக்கு செஞ்சுட்டு காட்டுறேன். பாருங்க, நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு. இப்ப நம்ம ஸ்டீமர் தட்டை இதுக்குள்ள வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஒரு 8 நிமிஷம் வேகணும். மூடி வச்சிருவோம். ஒரு 8 நிமிஷம் வேகட்டும். பாருங்க, பூரண கொழுக்கட்டை எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு பாத்தீங்களா? ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கு. மாவு பாருங்க, தொட்டு பார்த்தா ரொம்ப சாஃப்டா இருக்கு. இது போல செஞ்சு பாருங்க. பூரண கொழுக்கட்டை ரொம்ப நல்லா இருக்கும். மாவு காயாத, எப்ப நீங்க சாயந்தரம் வரைக்கும் வச்சிருந்தாலும் கொழுக்கட்டை மாவு சாஃப்டாவே இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.